என்னடா திரும்பவும் டிராகன் செடியை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டிராகன் செடியில் ஒரு மொட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருப்பேன். அது என்ன நிலவரம் ஆயிடுச்சுங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு வேண்டி தான். இதை ஃபஸ்ட்டாக பார்க்குற ஏதாவது ஃப்ரெண்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதை நான் ஃபஸ்ட்லேருந்தே காமிக்கிறதுக்கு வேண்டி தான். ஃபஸ்ட்டாக டிராகன் ஃப்ரூட்டில் ஒரு மொட்டு வந்துருந்துச்சுங்க. அதை நான் பார்க்கவே இல்லை. பார்த்துக்கிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. வந்து பார்த்துக்கிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அது மொட்டா இல்லையா, அது தெளில் எடுத்திருக்கான்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். சந்தோஷப்பட்ட ஒரு 3வது நாளில் அந்த மொட்டு கரிய தொடங்கிருச்சுங்க. ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரே ஒரு மொட்டு தான் வச்சுச்சு, அதுவும் கரிஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா ட்ராகன் ஃப்ரூட் அவ்வளோ பெருசாகவும் வளரல, நெடு நீளமாயிட்டு போயிட்டு ஒரு 3-4 சின்னதாக ஒரு கிளை எடுத்து ஒரு மொட்டு எடுத்தது தான் ஃபஸ்ட்டு மொட்டு. நிறைய யூடியூப் ஃப்ரெண்ட் அந்த டைமில் நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருந்து நிறைய காயெல்லாம் கொடுத்துருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் ஆசையாக இருந்துச்சு. சரி, அந்த ஒரு மொட்டும் கரைஞ்சிச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம் தான் இடையில ஒரு மொட்டு பெருசாக என் கண்ணில் பட்டுச்சு. அது வந்ததுன்னு தெரியல, பெருசானதுன்னு தெரியல. பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அது மொட்டு விரியக்கூடிய டைம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நைட்டு பாருங்களேன், நடுராத்திரி ஓடி வந்து பார்த்தது, இது காலையில் வாடிருச்சா இல்லையான்னு ஓடி வந்து பார்த்தது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் அதை ரசித்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஏன்னா மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட்டாக ட்ராகன் ஃப்ரூட் செடி பார்க்குறதும் ஃபஸ்ட்டு, அது மொட்டு வைக்கிறதும் ஃபஸ்ட்டு, பூ பூக்கிறதும் ஃபஸ்ட்டு, அது வாடுறதும் ஃபஸ்ட்டு, எல்லாத்தையும் பார்த்து பாருங்க. அந்த ஃபஸ்ட்டு பூ அப்படியே தான் இருக்குது, காஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ரசித்தேங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வளர்ந்து நம்ம கண்ணு முன்னாலே பார்க்குறோம் பார்த்தீங்களா. அதனால் பாருங்கள், சாயங்காலம் வந்து எடுத்தது. சாயங்காலம்லாம் நல்லா வாடிருச்சு பூ. ஆனால் நான் நினைக்கல ஒரு காயாவது நான் எடுப்பேன்னு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த காயை பார்த்ததுலேருந்து பாருங்களேன், காய் வச்சிட்டு வருது. காய் வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயே எனக்கு பழுத்துருச்சுங்க. ஜூன் 5க்கு எனக்கு காய் வச்சிருச்சு, பூ பூத்துச்சு. இப்போ ஜூலை 11க்கு நான் இதை பறித்தேன். இந்த சண்டே தான் நான் அதை பறித்தேன். ஏன்னா எல்லோரும் வீட்டில் இருப்பாங்கல்ல, அந்த சண்டே தான் பறித்து அதை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு பறித்தேன். பறிக்கோடைய டைமு அது ரெட் கலரில் இருந்துச்சுங்க. உடனே எனக்கு சந்தோஷம், உள்ளுக்குள்ளே ரெட் கலரில் தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. பிச்சு பார்த்தீங்களா, பிக்கோடைய டைமு லைட்டாக பிஞ்சிருச்சு. இந்த தொலியோட கலரை பார்த்துட்டு தான் நான் ரெட் கலர்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செடி எனக்கு தந்த என்னோடய வீட்டுக்கு என்னோட சொந்தக்காரங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் சொந்தக்காரங்க தான் தந்தது. என் வீட்டுக்காரரோட சொந்தக்காரங்க தான் ஒரு கட்டிங் எனக்கு கொண்டு வந்து தந்தாங்க. அவங்க வீட்டில் வளர்ந்ததுக்கு இது காய் விட்டு பழம் எடுத்ததை என்கிட்ட சொன்னாங்க. அப்போ வெள்ளை கலர் தான் சொன்னாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, சில டைம் சிவப்பாக இருக்குமோன்னு. ஆனால் கட் பண்ணக்கூடிய டைம் ஒயிட்டாக தான் இருந்துச்சுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ மூலம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தந்து தானே நான் இந்த பழத்தை நான் ஃபஸ்ட்டாக பார்த்தேன். அதனால் ரொம்ப சந்தோஷங்க. வெட்டி ஆனால் பெரிய பழமாக தான் இருந்துச்சு. சின்ன பழமாக இல்லாமல் பெரிய பழமாக தான் இருந்துச்சு. நாங்கள் வெட்டி 4 பேர் இருந்தோம். 4 பேருக்கு ஒவ்வொரு பீஸாக வச்சு சாப்பிட்டோங்க. ஆனால் நல்லா தாங்க இருந்துச்சு. நிறைய ஃப்ரெண்டுங்க சொன்னாங்க சப்புன்னு இருந்துச்சு அப்படின்னலாம். ஆனால் இது சப்புன்னு எதுவும் இல்லை. ஏதோ எனக்கு நுங்கு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த சீடோடி சாப்பிடக்கூடிய டைம் கருகருன்னு நல்லா இருந்துச்சுங்க. ஒரு இனிப்பும் ஒரு லைட்டாக ஒரு புளிப்புமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.